அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜாதகத்தினோட அடிப்படையில் லக்கணமாக வந்திருக்கிறது மேச லக்கணம். லக்கணத்தில் சனி, குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், 4 புதன் சூரியன், 6 குரு சந்திரன் கேது, 8 செவ்வாய், 12 ராகு. இப்போ நடந்து கொண்டு இருப்பது சனி திசையில் சுக்கிர புத்தி. சனி திசையில் சுக்கிர புத்தி. சனி திசை என்ன செய்திருக்கும்? சனி லக்கணத்தில் இருக்கிறார். லக்கணத்தில் இருப்பது லக்கண பாவத்துவப்படுத்தி இருக்கிறது. ஆனால் ஒரு சனி இந்த லக்கணத்துக்கு 10-11 கூடிய சனி லக்கணத்தில் நின்று லக்கணத்துக்கு 3, 7, 10ஆம் பாவத்தை பார்க்கிறார். அப்போது 10, 11 லக்கணம் 3ஆம் பாவகம் 7ஆம் பாவகம், இது 4ம் சனி திசையில் முதல் 9 வருடங்கள் 3ஆம் பாவகம் 7ஆம் பாவகம் 10ஆம் பாவகம், இது 3ம் நடப்பில் இருக்கும். அப்படிங்கிறதுனால சனி வந்த உடனேயே என்ன செய்வார்? 3ஆம் பார்வையாக பார்த்து முயற்சி, புகழ், தன்னம்பிக்கை இது எல்லாத்தையும் குறைப்பார். சனியினுடைய 3ஆம் பார்வை குறைக்கும். 3ஆம் ஆதிபத்தை பார்க்கறதுனால நண்பர்கள், கூட்டாளி, மனைவி வகையில், தொழில் ரீதியான 10ஆம் பார்வையாக தன்னுடைய முதல் 9 வருடங்களை 10ஆம் இடத்தை தான் 10ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்படிங்கிறத சனி வந்த உடனே இதையெல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிருவார். ஆரம்பித்தோடனே ஒரு அந்த சனி புத்தியில் சனி அந்தரம், அதுக்கடுத்து புதன் அந்தரம், கேது அந்தரம், சுக்கிரந்தரம் ஒன்று நடந்து முடியும். இப்படி இருக்கிற இந்த ஜாதகத்துக்கு சனி தசை சுய புத்தி முடிஞ்ச உடனே புதன் புத்தியில் என்ன நடந்திருக்கும்? இப்போ நடப்பது சுக்கிர புத்தி. சனி தசை புதன் புத்தியில் என்ன நடந்திருக்கும்? சனி லக்கணத்தில் இருக்கிறார், 10-11 கூடையவர். சனிக்கு 4 புதன். இந்த லக்கணத்துக்கு 3, 6 கூடைய புதன் 6ஆம் இடத்தோடு பரிவர்த்தனையாக இருக்கிறார். 6ஆம் இடத்தோடு 4ஆம் இடத்தோடு 6ஆம் இடத்த அதிபதி பரிவர்த்தனையாகி 6ஆம் அதிபதி 4 இருக்கிறார். கடனை கொடுப்பாரா, நோயை கொடுப்பாரா, எதிரியை கொடுப்பாரா? 3ஐயும் கொடுப்பாருங்க. எப்படி? வயதுக்கு தகுந்தவரை கொடுப்பார். இவருக்கு வயது 56 வயது ஆகிறது. 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்து அதிபதியோடு இணைந்து 6ஆம் இடத்தோடு பரிவர்த்தனையாகி 10ஆம் இடத்தை பார்க்குறார் புதன் புத்தியில். இந்த லக்கணத்துக்கு ஆகாத புத்தி. செவ்வாயினுடைய லக்கணத்துக்கு எந்த வகையிலும் புதன் நன்மையை செய்ய மாட்டார். 6ஆம் அதிபதியாக இருக்கிறார். 6ஆம் பாவகம் அங்கே சுப கிரகங்களால் தொடர்பு கொண்டு இருக்கிறது. 6இல் குரு விரையாதிபதி அங்கே இருக்கிறார். லக்கணத்துக்கு 9, 12 கூடையவர். 12ஆம் இடத்த அதிபதி 12ஆம் இடத்தோடைய தொடர்பு கொண்டு இருக்கிறார். 4ஆம் அதிபதி வளர்பிறை சந்திரனாகி 6இல் இருக்கிறார். அந்த 6ஆம் இடத்த அதிபதி 6ஆம் இடத்தோடு பரிவர்த்தனையாகி 4இல் இருக்கிறார். அப்படிங்கிற நிலையில் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த புதன் புத்தி ஆரம்பித்த உடனே தொழில் ரீதியாக என்ன வேலை செஞ்சாலும் சரி நிறைய கடனை வாங்க வச்சு சுப கடன்களாக தான் இருக்கும். ஆனால் நிறைய கடன் தாங்க முடியாத அளவு கடன். எப்படி கடன்? தொழிலில் கடன். கூட 5ஆம் அதிபதி இருக்கிறார். தன்னுடைய குழந்தைகளுக்காக கல்வி செலவுக்காக இருக்கலாம், குழந்தைகளுக்காக செலவுகள், இது எல்லாம் புதன் புத்தியில் ஏகப்பட்ட கடனை கொண்டு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிறோம். இதெல்லாம் தாங்கிறதுக்கு லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரா? லக்கணத்துக்கு 8இல் மறைந்திருக்கிறார். லக்கணம் பாவத்துவம் அடைந்திருக்கிறது. சனியினுடைய இருப்பால் 10 டிகிரிக்குள் லக்கணம் பாவத்துவம். லக்னாதிபதி 8இல் மறைந்திருக்கிறார். ஆனால் சுக்கிரனால் சுபத்துவப்படுத்தப்பட்டு இருக்கிறார், தாங்குவார். ஆனால் தாங்க முடியாத கடன் இருக்குமா? இருக்கும். 10ஆம் இடத்தை 6ஆம் அதிபதி பார்க்கிறார். 6ஆம் பாவகம் 6ஆம் பாவத்தோடு பரிவர்த்தையான நிலையில் 6ஆம் பாவகாதிபதியாகத்தான் 4இலிருந்து வேலை செய்வார். 6ஆம் பாவகாதிபதியாகத்தான் 4ஆம் இடத்திலிருந்து தாயார், நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் 10ஆம் பாவத்தை தொழில் ரீதியாக கடனை வாங்க வச்சு பிள்ளைங்களுக்கு வாங்க வச்சு புதன் அந்த புத்தி பூரா புதன் புத்தி நடக்கக்கூடிய அமைப்பில் 2.5 வருஷம் கிட்டத்தட்ட நிறைய கடனை வாங்கக்கூடிய அளவில் உருவாக்கிடுவார். அடுத்து வரக்கூடிய கேது புத்தி, அதுவும் 6இல் இருக்கிறது.
6ல் இருக்கிற கேது புத்தி அதை புதனை போல தான் செய்யும். அங்கே 4ஆம் அதிபதியுடன் இணைந்திருக்கிறார், விரையாதிபதியுடன் இணைந்திருக்கிறார், 4ஆம் அதிபதியாக இருக்கிறார், 4ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை, 4ஆம் அதிபதி 6ல் இருக்கிறார். தன் இருக்கும் கூட இருக்கும் கிரகத்தின் பலன்களையும் தன்னை பார்க்கும் கூட இருக்கும் தன்னுடைய நிற்கும் வீடு கொடுத்தவனை போலவும் செயல்படக்கூடிய கிரகம் கேது. அப்போது புதனை போல தான் செயல்படுவார். அங்கே கேது புத்தியில் அங்கே என்ன நடந்ததோ அத்தனை செலவுகளும் நடந்திருக்கும். தாங்க முடியாத கடனை கொடுத்திருப்பார். விரையாதிபதி விரைஸ்தானத்தை பார்க்குறார், விரையாதிபதியோடு இணைந்திருக்கிறார், 4ஆம் இடத்த அதிபதியோடு இணைந்திருக்கிறார். அப்படிங்கிற நிலையில் புதன் செய்கிறத போலவே ஏகப்பட்ட பிரச்சனையாக செலவுகளை கொடுத்துருக்கும். ராகு கேதுக்கள் 6-12 லட்சங்கள் இருந்தாலும் அங்கே 6ஆம் இடத்தோடு இருக்கிறார்கள். குரு 9ஆம் இடத்த அதிபதியாக இருந்தாலும் விரயஸ்தானோடு தொடர்பு கொண்டு இருப்பதால் குருவோட பலன், சந்திரனோட பலன், புதனோட பலன் 3 சேர்த்து கேது செய்வார். அப்படிங்கிறனால புதன் புத்தியும் கேது புத்தியும் ஏகப்பட்ட செலவுகளையும் ஏகப்பட்ட விரயங்களையும், புதன் புத்தியில் கடன் வாங்கி வைத்திருப்பார், செலவு செய்து வைத்திருப்பார். கேது புத்திலையும் நிறைய செலவுகள் இருந்திருக்கும். அங்கே சந்திரன், குரு, இந்த 2 கிரகம், புதன் 6ஆம் அதிபதியாகி இந்த லக்கணத்துக்கு புதனை போலவே கேது செயல்பட்டு இருப்பார். அப்போ 2020 கிட்டத்தட்ட 2020 2024 வரைக்கும் கடனை வாங்கி கடனை கொடுத்து என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த 6ஆம் இடத்தை புதனும் 6ல் நிற்கிற கேது புத்தியும் கடுமையாக செய்திருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய 11/2024 கேது புத்தி முடிஞ்சோடனே சனி திசையில் சுக்கிர புத்தி. சுக்கிரன் 2-7 கூடையவர், சுக்கிரன் 2-7 கூடையவர் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். சுக்கிரன் 21 டிகிரியில் இருக்க, செவ்வாய் 9 டிகிரியில் இருக்க, 11 டிகிரிக்குள் செவ்வாய் சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம் ஆகிவிட்டார். ஆனால் சுக்கிரன் கெட்டுவிட்டார், சுக்கிரன் கெட்டுவிட்டார். அப்படிங்கிற நிலையில் அங்கே சுக்கிரன் தனம், குடும்பம், வாக்கு, 7ஆம் பாவகம், மனைவி, கூட்டாளி, பங்குதாரர்கள், இரு ஆதிபத்தியம் உள்ள உள்ளம். இந்த லக்கணத்துக்கு 2-7 கூடையவர் மாரகாதிபதி. ரைட்டா? மரணத்துக்கு இணையான கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அவர் இருக்கிறார். செவ்வாயின், அதாவது வலு பெற்ற செவ்வாய், ஆட்சி பெற்ற செவ்வாய். சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார், இவர் முக்கால் பவராக இருக்கிறார். அவர் சுவர், அவருடைய சுபத்துவத்தை செவ்வாய்க்கு கொடுத்து விட்டு 11 டிகிரிக்குள்ளே பார்க்கும் பொழுது செவ்வாய் சுபத்துவம். செவ்வாயின் பார்வையால் சுக்கிரன் கெட்டார். அப்போ குடும்பம் கெட்டது, குடும்பம் கெட்டது. அங்கே குடும்பத்தில் இருக்கிற சம்பந்தப்பட்ட அனைவரும் கெட்டார்கள். தனம் கெட்டது, குடும்பம் கெட்டது, மரியாதை இல்லை. அதாவது பேசுகிற பேச்சுக்கு யாரும் மரியாதை இல்லை. அந்த மாதிரி அமைப்புகளை, அதே மாதிரி இங்கே கூட்டாளி பங்குதாரர்கள் வகையில் அனைத்துமே பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சுக்கிர புத்தி. 7ஆம் இடத்தை சனி பார்க்க, குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பார்க்க சுக்கிரன் கெட்டுவிட்டார். சரி, இது 2027 6வது மாதம் வரைக்கும் இருக்கும். சரி, இதையெல்லாம் தாக்கு பிடிக்க முடியுமா? லக்னம் லக்னாதிபதியோட வலுவை பொறுத்தது. அங்கே 6, 7, 8 சந்திரன் பஞ்சமி திதியை தாண்டிய நிலையில் குறைந்தபட்ச ஒளித்திருடன் குருவுடன் இணைந்து 6, 7, 8, அதாவது சந்திரனுக்கு 6, 7, 8, லக்கணத்துக்கு 11, 12 லக்கணம். இந்த 3 பாவகமும் குருவினுடைய இணைவில் வளர்வரை சந்திரனாகி குருவோடு இணைஞ்சு பார்க்கறதுனால லக்கணம் லக்னாதிபதி இருவரும் பாவத்துவமாக இருந்த நிலையில் பாவத்தை குறைத்து கொள்ளும். சனி பார்க்கும் பார்வைகள், சனி இருக்கும் பாவம் குறைத்து கொள்ளும். லக்னாதிபதி சுக்கிரன் பார்வையில் இருக்கிறார். அப்போது லக்கணமும் லக்னாதிபதியும் சுபக்கிரக தொடர்பில் இருக்கிறது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கக்கூடிய அமைப்பு. லக்கணத்துக்கு 8ல் மறைந்திருக்கிறார். சுக்கிரனால் செவ்வாய் பார்க்கப்படுகிறார். செவ்வாய் சுபத்துவம். தசாநாதன் சனிக்கு வீடு கொடுத்தவன் 8ல் மறைந்து ஆட்சியாகி சுக்கிரனின் பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறார். சனிக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருக்கிறார், வலுவாக இருக்கிறார், சுபத்துவமாக இருக்கிறார். அப்போ தாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தாங்கக்கூடிய அமைப்பு இல்லைன்னா சுக்கிர புத்தி ஆரம்பிச்சோன்னே ஏகப்பட்ட மரணமும் மரணத்துக்கு இணையான
கஷ்டமோ, ரெண்டில் என்ன கிடைக்கும்? லக்னம் லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து. சுக்கிரன் அங்கே பாவத்துவமாகி தம் குடும்பத்தையும் நிறைய பிரச்சனைகளை ஏற்கனவே கடனாகி அந்த பிரச்சனையில் குடும்பத்தில் இருந்த குடும்பாதிபதியினுடைய புத்தி வரும் பொழுது அதை தாக்குப்பிடிக்கக்கூடிய அளவுக்கு லக்கணம் சந்திர அதியோகத்தில் இருக்கிறது. குருவின் பார்வை குருவுடன் 7 டிகிரிக்குள் இணைந்து அந்த சந்திரன் வளர்வரை சந்திரனாகி 11ஆம் இடம் 12ஆம் இடம் லக்கணம் 3ஐயும் பார்த்து சனியினுடைய பாபத்துவத்தை குறைத்திருக்கிறது. ஏற்கனவே சனி நிஷ்பலமாகி நீசமாக இருக்கிறார். வேற எந்தவித தொடர்பும் இல்லை. சந்திர அதியோகம் மட்டும், குருவுடன் இணைந்த சந்திர அதியோக பார்வை பாவ அதியோகம், தன்னுடைய பாவத்துவத்தை குறைத்து கொள்வார். தசா நடக்கும் 10-11 கொடுக்கணும் இல்லையா, 9.5 வருடங்கள். இந்த சுக்கிரபுத்தி முடிந்தவுடன், சுக்கிரபுத்தி முடிவதற்கும் சனியினுடைய 19 ஆண்டுகளில் 9.5 ஆண்டுகள் தன்னுடைய 10ஆம் பார்வையாக, அதாவது 10ஆம் வீட்டு பலனை கொடுத்த சனி அடுத்தது 11ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை நடத்த ஆரம்பிப்பார். 11ஆம் இடத்து ஆதிபத்தியை பார்க்க, 11ஆம் இடத்து ஆதிபத்தியத்தை சனி செய்யும் பொழுது 11ஆம் பாவகம் சந்திர அதியோகத்தில் இருக்கிறது. சுக்கிர புத்தி முடியும், சூரிய புத்தி ஆரம்பிக்கும். இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதி புத்தி, இந்த சுக்கிர புத்தியினுடைய கடைசி பாகம் சூரிய புத்தி ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பில் 2027 6வது மாதம் வரைக்கும் 2027 6வது மாதம் வரைக்கும் சுக்கிர புத்தி நடப்பில் இருக்கும். இந்த சுக்கிர புத்தி கடைசியிலிருந்து சூரிய புத்தி முழுவதும் இவர் இழந்ததை பெறுவார். எப்படி பெறுவார்? 5ஆம் அதிபதி 4ல் இருக்கிறார். இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதி தன்னுடைய புத்தி, தனக்கு வீடு கொடுத்த சந்திரன் குருவுடன் இணைந்து பரிவர்த்தனை நிலையில் வலுவாக இருக்கிறார். வீடு கொடுத்த முக்கியம் இல்லை, புதனுக்கு வீடு அதாவது சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை. புதன் அங்கே வலுத்த காரணத்தினால தான் ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட கடை, குழந்தைகளுக்கும் தொழில் ரீதியான நிறைய செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பில் புதன் அந்தரம், இது குரு அந்தரத்துலாம் ஏகப்பட்ட செலவுகள் வாங்கி செய்யக்கூடிய அமைப்பு உருவாக்கியிருக்கோம். இதையெல்லாம் 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டஸ்தானம் இல்லையா, 5ஆம் பாவத்துக்கு எந்தவித பாவக்கிரக தொடர்பும் இல்லை. சூரியன் அரைப்பாவராக இருந்தாலும் சூரியன் அந்த பாவகம் 5ஆம் பாவகம் அதனுடைய புத்தியில் இயங்கும். சூரியன் அங்கே வளர்வரை சந்திரன் வீட்டில் இருக்கிறார். அதாவது புதன் அங்கே உச்சபலத்தில் இருந்து, அதாவது 6ஆம் அதிபதியாக இருந்து செயல்படுறதெல்லாம் அவ்வளோ கடனை வாங்க வேண்டிய நிலை. இங்கே இந்த லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதியாகி 5ஆம் பாவத்துக்கு எந்தவித பாவக்கரக தொடர்போ இல்லை. அப்படிங்கிற இயல்பாக அதிர்ஷ்டம் குழந்தைகள் மூலமாக, அப்போ தான் அந்த குழந்தைகள் மூலமாக வாங்கிய கடனை எல்லாம் கட்டக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்டம், குழந்தைகளால் நன்மைகள், இது எல்லாம் 5ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்திலிருந்து அவர் 10ஆம் இடத்தோடு சம்பந்தப்படுறதுனால இழந்த தொழில் பூரா அங்கே 11ஆம் இடத்துல ஆதிபத்தியம், சனியினுடைய 11ஆம் ஆதிபத்தியம் வேலை செய்கிறதுனால புதன், அதாவது சூரிய புத்தி ஆரம்பித்த உடனே 11/6/2027 புதன் புத்தி ஆரம்பிக்கும். ஒரு மாதம் முன்ன பின்ன நடக்கும், குறைஞ்சது ஒரு 3 மாதம் முன்ன பின்ன சூரிய புத்தி ஆரம்பித்தோடனே இவர் என்னென்ன இழந்தாரோ, சனியினுடைய 11ஆம் பாவகம் ஆதிபத்தியம் வேலை செய்கிற காரணத்தினால சந்திர அதியோகத்தில் 11ஆம் பாவகம் இருப்பதாலும் 11ஆம் பாவகாதிபதியும் சந்திர அதியோகத்தில் இருப்பதாலும் இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதியான சூரிய புத்தி ஆரம்பித்தவுடன் இவர் இழந்ததை பெறக்கூடிய அமைப்பை அந்த சூரியன் கொடுப்பார். ஏன்னா 5ஆம் பாவத்துக்கு எந்தவித பாவக்கிரக தொடர்பும் இல்லை. 5ஆம் பாவகாதிபதியும் 5ஆம் பாவகாதிபதியான சூரியனுக்கு வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை நிலையில் குருவுடன் இணைந்து வளர்வரை சந்திரனாக இருக்கிறார். ஒரு வளர்வரை சந்திரன் வீட்டில் இருக்கிறார். வளர்வரை சந்திரன் வீட்டில் குருவுடன் இணைந்து பரிவர்த்தனை நிலையில் இருக்கும்
வீட்டில் இருக்கிற 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், பொருள் உறவை கொடுப்பார். இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதி அவர் அரைப்பாவராக இருந்தாலும் தன்னுடைய 5ஆம் பாவத்துக்கு 12இல் மறைந்திருக்கிறார். வளர்வரை சந்திரன் வீட்டில் இருக்கிறார், பரிவர்த்தனை பெற்ற சந்திரன் வீட்டில் இருக்கிறார், குருவுடன் இணைந்த சந்திரன் வீட்டில் இருக்கிறாரா? இருக்கிற நிலையில் இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதி எந்த வகையில் கெடுதலை பாவத்துவம் இல்லாமல் இருந்தால் செய்ய மாட்டார். இங்கே சனியினுடைய தொடர்பு அங்கே சூரியனுக்கு இல்லை. அந்த சனியும் லக்கணமும் 11ஆம் பாவமும் லக்னாதிபதியிடையே இன்னொரு ஆதிபத்தியமான 11ஆம் பாவமும் அங்கே நடப்புக்கு வரும் பொழுது சூரிய புத்தி ஆரம்பிக்கும். சூரிய புத்தி ஆரம்பிக்கும் பொழுது இழந்ததை, தொழிலால் இழந்ததை, குழந்தைகளுக்கு செலவு செய்ததை குழந்தைகளால் பெறுதல், இது எல்லாம் சூரிய புத்தியில் அவருக்கு நடக்கும். அவ்வளோ கஷ்டம், அதனுடைய படிகள் தாண்டி வந்தாச்சு. அதுக்கு ஒரு விதிவிலக்கு, அதுக்கு நமக்கு கொடுக்கணும்ல. எவ்வளோ தூரம் தான் ஒரு மனுஷன் தாங்க முடியும், எவ்வளோ அடித்தாலும் எவ்வளோ தான் தாங்க முடியும். அதை கொடுக்குறதுன்னு ஒரு டைம் சூரிய புத்தியிலிருந்து நடக்கும். 2027 6வது மாதத்துலேருந்து 2 மாதம் முன்னாடியே 2 மாதம் பின்னாடியே சூரிய புத்தி நடக்க ஆரம்பிக்கும். இங்கே இருக்கிற டைமுக்கு 10 நிமிஷம் முன்ன பின்ன அவர் 1969 பிறந்த ஜாதகம். அப்படிங்கிறனால லக்கணம் 24 டிகிரியில் இருக்கிற லக்கணம் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் டைம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்போது நடக்கக்கூடிய தசா புத்திகள் 10 நாள் 20 நாள் 1 மாதம் 2 மாதம் முன்ன பின்ன நடக்க ஆரம்பிக்கும். அப்படிங்கிற நிலையில் சூரிய புத்தியை ஆரம்பிப்பதிலிருந்து அவர் இழந்ததை பெறுவார். குழந்தைகளால் நன்மைகள், குழந்தைகளால் வருமானங்கள், இது எல்லாமே கிடைத்து நல்ல நிலைக்கு ரிட்டர்ன் திரும்பிடுவார். நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு சூரிய புத்தியிலிருந்து நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள்.